2 ஆண்டுகளில் பள்ளிகள், கல்லூரிகள் உள்ளிட்ட இடங்களுக்கு 300 மின்னஞ்சல் முகவரிகளிலிருந்து வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் தொடர்பான வழக்கில் தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த தகவலானது வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன், இது தொடர்பான முழு விவரங்கள். தமிழகம் உட்பட பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியாக பள்ளி, கல்லூரிகள், மருத்துவமனைகள் என பல்வேறு இடங்களுக்கு மெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் சம்பவமானது தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது. இது கடந்த 2 ஆண்டுகளாக மருத்துவமனை, கல்லூரிகள், ஸ்கூல்ஸ் என தொடர்ச்சியாக வெவ்வேறு மெயில்கள்ல இருந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் வந்திருப்பதால இந்த வழக்கு முழுவதுமாக மத்திய குற்றப்பிரிவிலிருந்து தீவிரவாத தடுப்பு பிரிவிற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை தற்போது தீவிரவாத தடுப்பு பிரிவினர் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த விசாரணையில கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் 300க்கும் மேற்பட்ட மெயில் ஐடிகள்ல இருந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் வந்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மெயில் ஐடிகள் மூலமாக போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது இவர்கள் டார்க் வெப் மூலமாகவும் VPN-ஐ பயன்படுத்தி இது போன்ற மெயில்களை பயன்படுத்தி இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பதால போலீசாருக்கு அவர்கள் நெருங்குவதில் சிக்கல் ஏற்பட்டு கண்டுபிடித்தால் அது சில மணி நேரத்திலேயே அழியக்கூடிய வகையில இது உருவாக்கப்பட்டிருப்பதால அவர்கள் யார் எந்த மெயில இருந்து இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் விடுத்திருக்கிறார்கள் என்பதை கண்டறியும் முயற்சியில போலீசாருக்கு தோல்வியை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சென்னையோட பிரதான பல்கலைக்கழகமான அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு மட்டும் 1.5 ஆண்டுகள்ல மொத்தம் 18 முறை இந்த வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் வந்திருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை வைத்து இந்த விசாரணையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக 4 வகைகளாக பிரித்து இந்த குற்றவாளியை நெருங்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகிறார். இந்த தனிநபர் விரோதம் காரணமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படுகிறதா, அது மட்டுமின்றி அரசியல் காரணங்களா, பொதுமக்களை அச்சுறுத்துவது மற்றும் IAS, IPS அதிகாரிகள் பெயரிட்டு இந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது உள்ளிட்ட 4 வகைகளாக பிரித்து இவர்கள் எந்த நோக்கத்திற்காக இது போன்று வெடிகுண்டு மிரட்டல் சம்பவம் விடுகின்றனர் உள்ளிட்டவை ஆய்வு செய்யக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக சிறிது நாட்களுக்கு முன்னதாக குஜராத்தில இருந்து வந்த போலீஸ் சென்னையில பதுங்கி இருந்த ஒரு பெண்ணை கைது செய்தனர். அவர் பல்வேறு 12 மாநிலங்களில் இது போன்று வெடிகுண்டு மிரட்டல் இமெயில் மூலமாக வெளியே வந்ததை அடுத்து அவர்களை குஜராத் போலீசார் கைது செய்தனர். இவர்கள் கைது செய்ததற்கு பிறகு இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு, சென்னை தீவிரவாத தடுப்பு பிரிவு ஒரு தீவிரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் கண்டுபிடித்த காரணத்தினால தாங்களும் கண்டுபிடிக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். கூடிய விரைவில் இந்த குற்றவாளியை கைது செய்வோம் என தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தரப்புல ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சாலமன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.